இட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் எட்டி என்மேல் தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் எட்டி என்மேல் தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதறல் கேளும். தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே குறவை எண்ணி புலம்புவதை நான் நிறுத்துவே. நிறவா என்னை நடத்துபவா இருப்பதா. குறவை எண்ணி புலம்புவதை நான் நிறுத்துவே. நிறவா என்னை நடத்துபவா இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துணியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பதும் துணியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே. விசுவாசம் சொல்லுங்க. ஓ இல்லையே தொல்லை சொல்லுங்க. அளவு இயேசுவே தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. மாறுமே ஓ மாறுமே எல்லாம் மாறுமே. இயேசுவை தொட்டால் போதும், நீ இயேசுவை தொட்டால் போதும். அற்புதங்கள் நடக்குது உடனே. சடன்லி ஹalleluya. பிரேசனை நினைக்கிற பிரேசன் நேரத்துக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை கரம் உன்மேல் இறங்கி வந்து ஹalleluya உனக்கு விடுதலை கொண்டு வருகிறார். பிரேசலோ நாமமாய் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தினாலே கர்த்தரை தொடுவாங்க? கண்களை மூடுங்க. ஹalleluya. பிரேசலோ உன்னுடைய விஷயத்திற்கு இயேசு போதுமானவர். விசுவாசத்தினாலே கர்த்தரை தொடுங்க. விசுவாசத்தினாலே கர்த்தரை தொடுங்க. ஹalleluya. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொன்னா, நான் தொடுவேன், இயேசுவை தொடுவேன், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது உடனே அவளுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் இறங்கி வந்தது போல இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தினாலே கர்த்தரை தொடுவாங்க? அப்படி தொடுகிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி விடுதலை நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடக்க கடவுளாண்டவரே, உம்மை விசுவாசத்தை தொடுகிற பிள்ளைகளுமே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன்.